முடிவை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். நினைத்து துவங்குங்கள் உங்கள் வெளியேற்ற திட்டத்தின் சக்தி. இரவு வணக்கம் மாணவர்களே, நண்பர்களே. இன்றைய நாளில் உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்புக்கு நன்றி. இன்று நான் உங்களுடன் பகிர விரும்பும் கொள்கை ஒன்று உள்ளது. இது பலரது வாழ்க்கையை, தொழில்களை, உறவுகளை மாற்றியமைத்த ஒரு ஆழமான உண்மை. இது ஒரு சாதாரண கருத்தாக தோன்றலாம், ஆனால் அதன் பின்னால் உள்ள ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்போது இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. முடிவை முன்னிட்டு துவங்குங்கள். துவங்குவதற்கு முன் எப்போதும் உங்கள் முடிவை திட்டமிடுங்கள். இதை கேட்டவுடன் சிலருக்கு இது சற்றே எதிர்மறையாக தோன்றலாம். தயங்காமல் துவங்கு. தாவி வா. துவங்கி பிறகு பாதையை கண்டுபிடிக்கலாம் என்ற வார்த்தைகளை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். இது துணிச்சலாகவும் தைரியமாகவும் தோன்றலாம். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு ஆழமான மற்றும் தெளிவான வழியை முன்வைக்க விரும்புகிறேன். முன்னே பார்த்து திட்டமிடும் வாழ்க்கை. மலையேறும் வீரனின் கதை. ஒரு மலையேறும் வீரன் இருந்தான். அவன் உலகின் மிகவும் ஆபத்தான சிகரங்களை எட்ட முயன்றான். ஆனால் சிகரத்தை எட்டுவதற்கான பாதையை மட்டும் அல்லாமல் கீழே இறங்க வேண்டிய அனைத்து வழிகளையும் பல வாரங்களுக்கு முன்பே ஆராய்ந்து திட்டமிட்டான். அவனை சிலர் கேட்கின்றனர், உன் பயணம் தொடங்கவில்லை, மேலே ஏற வேண்டிய பாதையை பற்றியே சரியாக அறியவில்லை. ஆனால் நீ ஏன் கீழே இறங்க வேண்டிய பாதைகளை இவ்வளவு அதிகமாக கவனிக்கிறாய்? அவனது பதில், சிகரம் என்பது விருப்பம். ஆனால் கீழே இறங்குவதும் வீட்டிற்கு பத்திரமாக திரும்புவது அவசியம். இந்த கதையை சிந்தியுங்கள். வெற்றி என்பது விறுவிறுப்பாக இருக்கலாம். ஆனால் நிலைத்தன்மை, மன அமைதி மற்றும் பாதுகாப்பு, அவைதான் வாழ்க்கையின் அடிப்படை. ஏன் முடிவை திட்டமிடுவது முக்கியம்? முடிவை திட்டமிடுவது எப்போதும் எதிர்மறையாக இருக்காது. அது ஞானம். ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு தொழில், ஒரு பழக்கம், இவை அனைத்துக்கும் ஒரு பருவம் உள்ளது. அனைத்தும் ஒரு நாள் முடிவடைகின்றன. அந்த முடிவு நீங்களாக திட்டமிடுகிறீர்களா? அல்லது வாழ்க்கை அதை உங்கள் மீது திணிக்கிறதா? முடிவை முன்கூட்டியே திட்டமிடுவதால் கிடைக்கும் நன்மைகள். நோக்கத்திற்கு தெளிவு கிடைக்கும். முடிவை தெரிந்து கொண்டால் ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும், நடுவே என்ன நடக்க வேண்டும் என்பதற்கு தெளிவாக இருக்கும். ஒரு சிறந்த எழுத்தாளர் கடைசி அத்தியாயத்தை தெரிந்தே முதல் வரிகளை எழுதுவார். அதுபோல் வாழ்க்கையிலும் நாம் இந்த பயணத்தின் முடிவில் என்ன கிடைக்க வேண்டும்? வெற்றி எனக்கென எப்படி தெரிகிறது? என்ன அனுபவம், சுதந்திரம், அறிவு, அமைதி? இது நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் எந்த பயணத்தையும் தொடங்கும் முன் அதன் முடிவை திட்டமிடுவது முக்கியம். முடிவை திட்டமிடுவதின் உளவியல். நாம் ஏன் முடிவுகளை திட்டமிடுவதில் தயங்குகிறோம்? முடிவுகளின் பயம். நாம் புதியதை தொடங்குவதில் உற்சாகப்படுகிறோம், ஆனால் முடிவுகளை எதிர்கொள்வதில் பயப்படுகிறோம். நிலைத்தன்மையின் மாயை. நாம் தற்போதைய நிலை நிலைத்ததாக நினைக்கிறோம், ஆனால் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. ஆறுதல் மண்டலம் வர்சஸ் வெளியேறும் மண்டலம். நாம் ஆறுதல் மண்டலத்தில் இருக்க விரும்புகிறோம், ஆனால் வளர்ச்சி வெளிப்புறத்தில் உள்ளது. முடிவுகளை திட்டமிடுவது மூலம் நாம் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள முடியும். வாழ்க்கையின் உண்மையான கதைகள். மலை ஏறுபவர் மேலே ஏறுவதற்கும் கீழே இறங்குவதற்கும் திட்டமிட்டார், மேலும் தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்தார். தொழில் முனைவோர் தொடக்கத்தில் தனது நிறுவனத்தை எப்போது விற்க வேண்டுமென்று திட்டமிட்டார், மேலும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றினார். நடிகர் உயர்ந்த புகழின் போது விலகினார், மேலும் தனது வாழ்க்கையை அமைதியாக வாழ்கிறார். உறவுகள். ஒரு ஜோடி ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் உறவை மதிப்பீடு செய்தனர், இது அவர்களின் உறவை வலுப்படுத்தியது. முடிவுகளை திட்டமிடுவதின் நன்மைகள். தெளிவான நோக்கம். முடிவை அறிந்தால் பயணத்தின் நோக்கம் தெளிவாகிறது. மன அமைதி. திட்டமிடப்பட்ட முடிவுகள் மன அமைதியை வழங்குகின்றன.
உணர்ச்சி வலிமை முடிவுகளை எதிர்கொள்வதில் நம்மை வலிமையாக்குகிறது. பாரம்பரியம் மற்றும் தாக்கம் நல்ல முடிவுகள் நம்மை நினைவில் வைத்திருக்க செய்கின்றன. முடிவுகளை திட்டமிட வேண்டிய துறைகள். தொழில் மற்றும் வேலை எப்போது விலக வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். தொழில் முனைவு நிறுவனத்தின் முடிவை முன்னிட்டு திட்டமிடுங்கள். உறவுகளின் முடிவுகளை மதிப்பீடு செய்யுங்கள். பழக்கங்கள் மற்றும் ஆர்வங்கள் எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை அறியுங்கள். தலைமை மற்றும் பாரம்பரியம் தலைமை முடிவுகளை திட்டமிடுங்கள். ஒருபோதும் கைவிடாதே என்ற மாயை. வெற்றியாளர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்பது ஒரு மாயை. உண்மையான வெற்றியாளர்கள் தேவையான போது மாற்றங்களை ஏற்கிறார்கள். முடிவுகளை திட்டமிடும் நடைமுறை. வெற்றியை வரையறுக்கவும் முடிவில் என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும். காலக்கெடுவை அமைக்கவும் எவ்வளவு காலம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும். சிக்கல்களை அடையாளம் காணவும் எப்போது விலக வேண்டும் என்பதை அறிய சிக்கல்களை பார்வையிடவும். வழிப்பாலம் கட்டவும் முடிவுக்கு தேவையான வளங்களை உருவாக்கவும். தெளிவாக தொடர்பு கொள்ளவும் முடிவை மற்றவர்களுடன் பகிரவும். அடுத்ததை நோக்கி நகரவும் முடிவுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடவும். மனப்பாங்கு மாற்றம் விடுவிக்கவும். உண்மையான நிபுணர்கள் எப்போது விடுவிக்க வேண்டும் என்பதை அறிகிறார்கள். அவர்கள் புகழுக்கு அடிமையல்ல, ஆனால் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறார்கள். நோக்கத்துடன் வாழுங்கள். நண்பர்களே, நீங்கள் தொடங்கும் பயணத்தை முடிக்க தயாராக இருங்கள். நீங்கள் கட்டியதிலிருந்து கண்ணியத்துடன் விலகுங்கள். உங்கள் பாரம்பரியம் குழப்பமாக இல்லாமல் தெளிவாக இருக்கட்டும். முடிவுகளை பயப்பட வேண்டாம், அவற்றை திட்டமிடுங்கள். முடிவை முன்னிட்டு துவங்குங்கள். வாழ்க்கையில் திட்டமிட வேண்டிய முக்கிய முடிவுகள். கல்வி முடிவுகள். எப்போது ஒரு படிப்பை முடிக்க வேண்டும்? பலர் இளங்கலை, முதுகலை என தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பயண முடிவுக்கு எப்போது கொண்டு வருவது என்பதை தெரியாமல் செல்கிறார்கள். முயற்சி செய்ய வேண்டிய நேரம் மற்றும் விலக வேண்டிய நேரம். நீங்கள் ஒரு தேர்வை மீண்டும் மீண்டும் எழுதி தோல்வியடைகிறீர்கள் என்றால் அது உங்கள் பாதைதானா என்பதை உறுதிப்படுத்துங்கள். இல்லையெனில் மற்றொரு வழியை தேடுங்கள். தொழில் முடிவுகள். வேலை ஒரு கட்டத்தில் நின்றுவிடும். ஒரே நிறுவனத்தில் நீண்ட காலமாக இருப்பது நல்லது, ஆனால் நீங்கள் வளர்ச்சியின்றி சிக்கியிருக்கிறீர்களா? முடிவை திட்டமிடுங்கள். புதிய வேலையை தேடுவது, ஓய்வுக்கால திட்டங்கள் அமைப்பது போன்றவற்றை முன்கூட்டியே பரிசீலிக்கவும். மன உறவுகள் விரும்பத்தகாத பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? அதற்காக தீர்மானிக்கப்படாத உறவுகளை நீட்டிப்பது உங்களை சோர்வடையச் செய்யலாம். முடிவை மதிப்பீடு செய்யுங்கள். வலிமையான உறவுகள் வளரச் செய்யப்படும், மற்றவை சமயோசிதமாக முடிக்கப்பட வேண்டும். முன்னோடிகளின் உதாரணங்கள். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளிலிருந்து விலகினார், பின்னர் மீண்டும் திரும்பி அதன் வரலாற்றை மாற்றினார். அவர் தனது வாழ்க்கையின் பல நேரங்களில் முடிவுகளை திட்டமிட்டார். எமிலி வாட்சன் நிகர் சிகிச்சை நிபுணர். தனது மருத்துவ பணி மிகச்சிறப்பாக இருந்த போதும் ஒரு புறத்தில் இருந்து மனச்சோர்வை அடைந்தார். திட்டமிட்ட ஓய்வுடன் தன்னிறைவு பெற்றார். தற்போது பலருக்கு லைஃப் கோச் ஆகஸ்ட் செயல்படுகிறார். முடிவுகளை திட்டமிடும்போது எதிர்நீச்சல். அஞ்சல். முடிவெடுப்பது என்பது ஒரு பயமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு திறமை. பயத்தை எதிர்கொண்டு திட்டமிடுவது உங்கள் வலிமையை வெளிக்கொண்டு வருகிறது. சமூக அழுத்தங்கள். அதை விட்டுடறியா என்ற கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். உங்கள் முடிவுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் மட்டுமே உங்கள் பாதையை அறிகிறீர்கள். தோல்வியடையலாம் என்ற அச்சம். முடிவுகளை திட்டமிடுவது தோல்விக்கான அறிகுறி அல்ல, அது மாறுதலுக்கான முதன்மையான அடையாளம். முடிவுக்கு பிறகு என்ன? நல்ல முடிவுகளுக்கு பிறகு சிறந்த தொடக்கங்கள். ஒரு கதையின் முடிவில் மற்றொரு கதை தொடங்குகிறது. திட்டமிட்ட முடிவுகள் திட்டமிடப்பட்ட தொடக்கங்களுக்கு வழிவகுக்கும். உங்கள் கதையை எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உள்ள ஒரு புத்தகம். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் முடிக்கவும், புதிய அத்தியாயத்தை தொடங்கவும் துணிந்திருங்கள். வாழ்வியல் கோட்பாடாக இது எப்படி அமையலாம்? ஒவ்வொரு தொடக்கத்துக்கும் ஒரு முடிவை திட்டமிடுங்கள். படிப்பு, வேலை, உறவுகள்,
ஆர்வங்கள் என அனைத்திலும் திட்டமிட்ட முடிவுகள் தேவை. தினசரி வாழ்க்கை பயிற்சி. தினமும் உங்கள் நாளை முடிக்கும் முறையை திட்டமிடுங்கள். ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக முடிக்க நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும். கலாச்சார மற்றும் ஆன்மீக அடிப்படை. பகவத்கீதா. உங்கள் கடமையை செய்யுங்கள், ஆனால் பலனை பற்றி சிந்திக்க வேண்டாம். கடமையை திட்டமிடுங்கள், முடிவும் அதற்குள்ளே அடங்கும். ஜென்மம் மற்றும் மறுபிறவி கருத்து. இந்த வாழ்க்கை முடிந்த பிறகும் பயணம் தொடரும் என்ற நம்பிக்கை. ஆகவே இந்த வாழ்க்கையின் முடிவை திட்டமிடுவது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் தேவையானது. முடிவில் உள்ள அழகு. ஒரு கதையின் முடிவில் அழகு இருக்கிறது. ஒரு திரைப்படம் முடிவதால்தான் நாம் அதை பார்வையிட்டு ரசிக்கிறோம். முடிவுகள் வெறும் நிறைவல்ல, அது ஒரு நேர்மையான முடிவெடுப்பு, ஒரு திறமையான சிந்தனை, ஒரு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மாற்றம். தீர்மானிக்க வேண்டிய கேள்விகள். உங்கள் தற்போதைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் முடிவை திட்டமிட வேண்டும்? அந்த முடிவை எப்போது கொண்டு வரப்போகிறீர்கள்? அதை எந்த வகையில் கொண்டு வரப்போகிறீர்கள்? அறிந்தே முடி, துணிந்து தொடங்கு. இன்றைய உரையின் சாரம் இதுதான். முடிவை திட்டமிடுங்கள், பின்னர் தொடங்குங்கள். இது ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம், ஒரு அப்பாவாக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு மாணவராக இருக்கலாம். உங்கள் பாதை எதுவாக இருந்தாலும் முடிவை திட்டமிடுங்கள். நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.